கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது. இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்காக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அதாவது காதலி இருக்கவனுக்கு காதல் வருதோ இல்லையோ ஒரே ஒரு விஷயம் நிறைய வரும். காதலி பக்கத்தில் இருந்தால் ஹோட்டல் பில்லு நிறையா வரும், தூரத்தில் இருந்தால் ஃபோன் பில்லு நிறையா வரும். உங்களுக்கு எது வருதோ வரலையோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி எபிசோடை பாருங்கள், நிறையவே சிரிப்பு வரும். அதையும் தாண்டி லிஃப்ட்டுக்குள்ளேருந்து 3 முக்கியமான செலிபிரிட்டிஸ் வர போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க, அதான் முக்கியமான பல விஷயங்களை அடிக்கடி நமக்கு சொல்கிறவங்க. இவ்வளோ சொல்கிறேன்னா யாருன்னு நீங்கள் அப்படியே யோசிச்சே இருப்பீங்க. எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. லிஃப்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அடி ரெண்டுமே எதம் தந்துச்சா, முத்து முத்து பேச்சு. இன்னைக்கு நம்மளோட எபிசோடு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்திருக்கிற 3 பேரும் ஒரு திறமையான செய்தி வாசிப்பாளர்கள். வெல்கம் டு தி ஷோ. முதலாவதாக உட்கார்ந்துருக்கிறவங்க இவங்க வந்து செய்தி வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அருமையாக பாடல்களும் பாடக்கூடிய ஒரு நல்ல சிங்கர் அப்படிங்கிறதே நாங்கள் வந்து எங்களுடைய சோர்ஸ் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ரம்யா, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச் சார். கார்த்திகேயன் கரெக்டாக சீவலியா இல்லை அது கர்லிங்கா? இல்லை, வேற ஒன்று ட்ரை பண்ணேன் அவசரத்தில். சரி ஷூட்டுக்கு டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டதுனால அப்படியே வந்துட்டேன். ஏன் நல்லா இல்லையா? சாச்சா அது என்னன்னு தெரில, அது நல்லா இருக்கு நல்லா இல்லையான்றது. அப்புறம் அது கர்லிங்கா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டு. இல்லை, அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஹேர் கட், அவ்வளோதான். ஓ, இது ஸ்டைல்னு வேற சொல்கிறாங்களா? ஓகே, பரவாயில்ல. ஆரம்பமேவா? இன்னும் அவங்க 2 பேரெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா வாருங்க. அவங்க பேர் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவங்க பேரை கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பாட்டு பாடிருக்கணும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்ன நல்லா பாடுவீங்கன்னு சொல்லி. கவிதை பூமலர உன் பாடலை நான் கேட்கிறேன், பாமாலைகள் நான் கோர்க்கிறேன், பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர. ஓகே, சூப்பர். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்ஸ் சார். இரண்டாவதாக ராஜகுமாரி. ராஜகுமாரியா ராஜகுமாரி ஆத்மராம். ஆத்மராம். ஓகே, ராஜகுமாரி ஆத்மராம். சின்ன பேர் வச்சிருக்கீங்க. வெல்கம் டு தி ஷோ. Thank you. நீங்க எப்படி எங்களுக்காக பாட்டு பாடுறீங்களா? ஐயோ சார் வேண்டாம். பாட தெரியுமா தெரியாது? தெரியாதுங்க. ஓ, உங்க பேரே பாட்டு மாதிரி தான் இருக்கு. அதனால போதும். ராஜகுமாரி அப்படி ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்குது. அப்ப எங்களுக்காக நீங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமே. ஒரு நியூஸ் ஒன்று படிச்சு காமிங்க ப்ளீஸ். ஸ்கிரிப்ட் வேணும், கேமரா வேணும், ப்ராம்ப்டர் வேணும், அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக படிச்சிடலாம். நல்ல வேலை பேமெண்ட் வேணும்னு கேட்கல அது வரைக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாட்டி பேசிக்காமீங்களேன். வணக்கம், செய்திகள் வாசிப்பது ராஜகுமாரி ஆத்மராம். பிரதமர் மன்மோகன் சிங் பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு ஏன் சாரி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பித்த விதமே அப்படியே எங்களுக்கு நியூஸ் பார்க்குற ஃபீல் போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ராஜகுமாரி. ஒன்ஸ் வெல்கம் டு தி ஷோ. ஏங்க முறைக்கிறீங்க? நான் எதுவுமே சொல்லியே. இல்லை, உங்கள் பேர் வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே வராது. தேங்க்யூ. அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொல்லியே, அப்புறம் என்ன தேங்க்யூ. ஓகே, மூன்றாவதா இவங்களும் நமக்கு வந்து நியூஸ் படித்து காட்ட போகிறாங்களா இல்லை பாட்டு பாட போகிறாங்களா எதுவுமே எனக்கு தெரியல. அவங்களே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாந்தி ரமேஷ், வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து இந்த சொசைட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அதை நானாக சொல்கிறத விட நீங்கள் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஐ எம் ரன்னிங் அ ஸ்பெஷல் ஸ்கூல். ஓகே, ஸ்கூலோட நேம் வந்து விருக்ஷ். விருக்ஷ். ஆமாம், அதில் என்ன இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? ஒகேஷ்னலி ஐ எம் ட்ரைனிங் த சில்ட்ரன். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வி ஆர் ட்ரைனிங். அதில் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸே தெரியாது. ஓகே, பட் வாட் எவர் ஸ்கிரிப்ட் வி கிவ் அது ஆஸ் இட் இஸ் வேர்டில் போய் டைப் பண்ணுவாங்க. ஒரு 1000 characters per hour they are typing. Oh, super. That's an astonishing fact really. And then wholesale la வந்து தால் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வாங்கிட்டு அதை வந்து 1 கிலோகிராமா அவங்களே வே பண்ணி பேக் பண்ணி ஸ்கூலோட ஸ்டிக்கர்
பேக்டு பை விருக்ஷ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சீல் ஒட்டி வி ஆர் செல்லிங் அந்த காலனிலேயே. ஓகே. அண்ட் தென் அந்த ப்ராஃபிட்டை வந்து அந்த குழந்தைகளுக்கு வி ஆர் ஷேரிங். ஓகே, நைஸ் திங். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் பெருசாக நிறைய விஷயங்கள் பண்ணோம். அதுக்கு இப்போ எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ரொம்ப. கேம் விளையாடலாமா? ஓகே. ஸோ நீங்கள் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துறேன். 3 பேரில் யார் இந்த ஷோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க? கை தூக்கிடுங்க. நீங்களா? தப்பு கிடையாது. பார்க்கலன்னு சொல்லிட்டுங்க, நான் ஃபீல் பண்ண மாட்டேன். சேச்சா உங்களை வந்து ஆரம்பத்திலே உங்களை மனசு கஷ்டப்படுத்த விரும்பல சிவகார்த்திகேயன். நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேர் மட்டும் சொல்லுங்க. பாஸ். கொஸ்டின் பாஸ். பாஸ். இது டூப் குரூப்ல டூப். வெரி குட், சூப்பர். சொல்லி கொடுத்தாங்க, நாங்க மறந்துட்டோம். 1000 பாயிண்ட்ஸ் இல்லையா? எனக்கு மட்டும் தானே 1000 பாயிண்ட்ஸ். இல்ல அது எல்லாருக்குமே கொடுத்தாவணுமே. ரூல்ஸ் அப்படிதானே சொல்லுது. இனிமே ரூல்ஸை மாத்தணும். இந்த ஷோவை பார்த்தவங்களுக்கு ரவுண்டை கரெக்டாக சொல்றவங்க தான் பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. இதை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நிகழ்ச்சியோட இறுதியில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. நீங்க விளையாட போற முதல் ரவுண்ட் குரூப்ல டூப். ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வந்து நிற்பாங்க. 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த டூப்பை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் தருவோம். இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யார் அப்படின்றத லெஃப்ட்குள்ள பார்க்கலாம். ஸோ ரம்யா, இவங்க யாரு, எந்த ப்ரொஃபஷன் சேர்ந்தவங்க தெரியுதா? திமா தெரியல. ஏதோ ஏதோ இது விக்கிறவங்க மாதிரி இல்ல, ஏதோ சரி பண்ணி தர்றவங்க மாதிரி இருக்கு. எதை சரி பண்ணி தரேன்? இந்த நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கை தட்டுறீங்க. நானே மொக்க வாங்கிட்டு இருக்கேன்ல. இல்லைங்க, அது வாங்கிடக்கூடாதுன்னு அவர் இப்பயே கை தட்டி உங்களை உஷார் பண்றாரு. நீங்க சொல்லுங்க ராஜ்குமாரி, அவங்க எந்த ப்ரொஃபஷன் சேர்ந்தவங்க? அந்த ஈயம் பூசுறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். ஈயம் பூசுறவங்க தான் வந்திருக்காங்க. ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் கேட்டிருக்கேன். பேரிச்சம்பழம் இல்லைங்க, என்ன இதுல வேற கேட்டிருக்கேன். ஈயம் பூசுறவங்க. நீங்க பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம், நீங்க அது வேற கான்செப்ட். கன்ஃபியூஸ் பண்றேன். சரி சரி, லெட் இட் பீ. ஈயம் பூசுறதுன்னா தெரியுமா? லெட். லட்டா? லெட் 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 அதுதான். ஸோ அதை பூசுறவங்க தான் இவங்க. ஸோ இதில் 2 பேர் வந்து ப்ரொஃபஷனல், ஒருத்தர் டூப். அந்த டூப் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, 3 பேர் பஸ்ஸில் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது ராஜகுமாரி, நீங்க தான். பஸர் மேலே ஏறி நின்ட்டீங்க போலயே. நல்லா சாப்பிட்டு வந்திருக்காப்பா. ஏபிசி 3 பேர்ல யார் டூப்? சீன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? என்னன்னு தெரியல, ஆனால் அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலன்றீங்க, ஏதாவது ஒரு டவுட்? இல்லை, என்னன்னு தெரியல, ஆனால் சி தான். அதாவது ஏ மேலேயும் பி மேலேயும் வராத டவுட் சி மேலே வந்திருக்கு உங்களுக்கு? ஆமாம், வந்திருக்கு. ஓகே, ஸோ ராஜகுமாரி வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. செகண்டா பஸர் ப்ரெஸ் பண்ணது சாந்தி, சொல்லுங்க. பி. பி, என்ன காரணம்? ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி தூக்கியிருக்காங்க, அவர் பார்த்தேன்னா சுண்டு விரல்ல புடிச்சின்னு இருக்காரு. சுண்டு வரல தூக்குறாரு, அதை நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பிரில்லியன்ட். ஓகே, சாந்தி ரமேஷ் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. கடைசியா பஸர் ப்ரெஸ் வேற வழி இல்லை. ரம்யா, நீங்க வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். பட் யார் மேல டவுட் இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து சி மேல இல்ல. ஏங்க, யார் மேல இருக்குன்னு தான் கேட்டேன். இருங்க, முதல்ல யோசிக்க விடுங்க. இதுக்கு மேல யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? பஸ் எனக்கு வந்து டவுட் வந்து பி மேல தான். என்ன காரணம்? ஏன்னா வந்து அவரை பார்த்தாலே ஈஸியா அப்படியே நடிக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அவரோட ஃபேஸ். அண்ட் மேக்கப்லாம் கூட கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. யார் அவரு? ஆமாம், மேக்கப்ல இருந்து மேக்கப் கொஞ்ச நேரம் போட்டு மேக்கப்லாம் வழியுது வேற. யாருக்கு சொல்றீங்க? உங்களுக்கு? நடுவில். ஹலோ, அவர். ஓகே, அவர். நான் மேக்கப்பே போடலைங்க. தெரியுது அந்த கண்ணுக்கு மேலே. அது நல்லா இருக்கு. ஓகே, இப்போ அதை பத்தி விட்டுருவோம், மறந்துடுவோம். ஏ சி மேக்கப்பே போடல, அதானே கான்செப்ட்? ஏவும் நல்லா மேக்கப் போட்டிருக்காரு, சிக்கும் நல்லா தடவி விட்டுருக்காங்க. ஆனால் பி வந்து ப்ரொஃபஷனலா மேக்கப் போட்டிருக்காரு. அவர் மேக்கப் நிறைய தெரிஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏங்க, அவரே வாங்க போட்டு வருவாரு. மேக்கப் மேன் தானங்க போடுவாரு. மேக்கப் மேன் போட்டிருந்தாலும் அப்படி போடு இப்படி போடுன்னு கொஞ்சம் அதட்டி கரெக்டா போட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி போடி இப்படி போடா, நமக்கு என்ன ஏதோ ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு பி மேல தான் டவுட் இருக்கு. பி மேல டவுட், ஆனா நான் ஏ தான் லாக் பண்ண முடியும் இல்லையா? லாக் பண்ண முடியும். ஸோ கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது ராஜகுமாரி, அவங்க வந்து சி டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டா பஸர் பிரஸ் பண்ணது சாந்தி ரமேஷ், அவங்க பி டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக பஸர் பிரஸ் பண்ணதுனால ரம்யா வேறு வழி இல்லை, ஏ தான் டூப்னு லாக் பண்ணி ஆகணும். அடுத்து இவங்க பார்க்க போகிறது உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். இந்த செகண்ட் சான்ஸில் அவங்க பெர்ஃபார்மன்ஸே கொடுக்க போகிறாங்க. அதாவது இந்த ஈயம் பூசியே காட்டுவாங்க. அது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கோம்.
நீங்கள் பார்த்ததே இல்லையா? ஓகே, முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண போகிறது ராஜகுமாரி. நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருந்த சி தான். ஆரம்பிக்கலாண்ணே. நடுவில் பொடியெல்லாம் எடுத்து போட்டார். ஏதோ பிரியாணி கிண்டுவார் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா ராஜகுமாரி? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அவங்க 2 பேர் வந்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஓகே, சூப்பர். இப்போ அடுத்ததா சாந்தி ரமேஷ், நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ணது பி. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பி. பியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். இந்த ஏயோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். நீங்கள் தானே அவர் டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. ஓகே, சூப்பர். வாங்க ஏ. மூணு பேரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. திரும்ப நீங்கள் டூப்பை லாக் பண்ண போகிறீங்க. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராஜகுமாரி. நீங்கள் தான் சொல்லுங்கள். ஏ, பி, சி மூணு பேரில் யார் டூப்? எனக்கு பி மேலே டவுட்டாக இருக்குது. பி மேலே டவுட்டாக இருக்கா? ஆனால் மார்க் வந்து அதுவும் தப்பாக இருந்தால் 300 மார்க் போயிடும் இல்லையா? கரெக்டாக இருந்தால் 100 தான் போகும். எனக்கு என்னமோ பி மேலே டவுட்டாக இருக்குது. சரி, பிஏ இருக்கட்டும். சியிலேருந்து பிக்கு மாறிடுறேன். ஆமாம், ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? என்னமோ இவர் தான் ரொம்ப ஆக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே ஃபுல் ஓவர் ஆக்டிங்காக இருந்தது. ஆக்டிங்காக இருந்தது. அவங்க எல்லாம் ஏதோ பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் மட்டும் ஆக்டிங் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. வெரி பிரில்லியண்டா. ஓகே, ஸோ ராஜகுமாரி வந்து பி டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சாந்தி ரமேஷ், நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் பி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ பிஏ சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம், அது உங்கள் இஷ்டம். பி தான். என்ன டவுட் இருந்து? இப்போ பெர்ஃபார்மன்ஸில் என்ன மிஸ்டேக் இருந்தது? லெட்டு கொஞ்சம் நிறைய போட்டாருன்னு நினச்சேன். என்னங்க அவர் மேக்கப்பும் நிறையா போட்டிருக்காருன்றீங்க, லெட்டும் நிறையா போட்டிருக்காருன்றீங்க. ஒரு பாத்திரத்துக்கு அவ்வளோ போட்டால் அவருக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அது அவர் பார்த்துக்குவாருங்க. உங்களுக்கு பாயிண்ட் கட்டுப்படி ஆகுதான்னு பாருங்க. ஸோ பி தான். ஆமாம், பி. ஓகே, செகண்ட் சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுலாம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அதுதான், அப்படி தான் தோன்றது. ஓகே, சாந்தி ரமேஷ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, பி தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரம்யா, நீங்கள் சொல்லுங்கள். ஏ, பி ஆர் சி. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன். சரி, நான் முன்னாடி எனக்கு வேறு வழி இல்லாமல் லாஸ்ட் டைம் ஏ தான் சூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஐயோ பாவம். எனக்கு ஆனால் டவுட் வந்து சி மேலே. என்ன காரணம்? அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே சரியாக செய்யலை. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை காமிக்கவும் இல்லை. அதில் வந்து அப்படியே கருப்பாக தான் இருந்தது. அது ஒன்றும் அந்த கலர் வந்த மாதிரியே தெரியல. அவரை சொல்கிறீங்களா? ஹலோ, மற்றவங்க 2 பேரும் வந்து பி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணார். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏ வந்து டைம் நிறைய எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருந்தார். நீங்கள் இப்போ ஏலேருந்து சிக்கு மாற்றுறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் சி சொல்லியிருக்கிறீங்க ரம்யா. ஆமாம். ராஜகுமாரி நீங்கள் வந்து பி சொல்லியிருக்கிறீங்க. சாந்தி ரமேஷ் நீங்களும் பி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இப்போ ரிசல்ட் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏவா, பியா, சியா, யார் டூப் அப்படிங்கிறத லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். சி தான் டூப்புங்கிறத ரொம்ப புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்த ரம்யா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் 2 பேர் என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சு
எவ்வளோ நேரம் அவர் ஏதாவது பண்ணாரா அவரு? சிவா நானாவது ஓகே, அவங்க ஏற்கனவே ஈயம்லாம் பார்த்துருக்காங்க, நான் பார்த்ததே கிடையாது. ஓ ஈயம் பார்த்ததுக்கே இந்த எஃபெக்டா? ஆக்ட் பண்ண மாதிரி பண்ணாரு. எவரு ஆக்ட் பண்ணாரு? யாரு? பி. இல்லைங்க, அவர் சச்ச. கத்துக்கிட்டு போட்ட மாதிரி அவர் பண்ணாரு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தராக இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது நான் பார்த்துருக்கேன். சும்மா நீங்கள் நமக்கு ஈயம் பார்த்துருக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு காட்டும்போது நல்லா கண்ணங்கரேன்னு இருந்துச்சு, அடுத்து காட்டும்போது நல்லா சில்வர் கலரில் இருந்துச்சு. இதுதான் கான்செப்ட். அதை விட்டு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பி இஸ் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். ஓகே, அவர்கிட்ட பேசுவோம். அண்ணன் வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? தனிகவேல். சனிக்கிழமையா? அது சனிக்கிழமை தான் வருது. அது இது தனிகவேல். தனிகவேல். ஓகே ஓகே. என்னென்ன பண்ணீங்க? அவங்களதெல்லாம் சில்வர் கலரில் இருந்தது, நீங்கள் ஏதோ புகை போட்டீங்க. பரவாயில்லண்ணே, உங்கள்கிட்ட நான் எதுவுமே கேட்க விரும்பலண்ணே. பி என்னென்ன கொடுங்கப்பா. அண்ணே உங்கள் பேர் என்ன? ரவிச்சந்திரன். நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க தொழில்? 35 வருஷமா இருக்கு. பா வாவ். நான் சொன்னேன் அவர் தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 35 வருஷமா இந்த தொழிலில் இருக்கிற ஒருத்தர் டூப்புன்னு. சந்தேகப்பட்டுட்டோமே. சந்தேகப்பட்டீங்களா? கன்ஃபார்மாக அவர் தான் டூப்புன்னு சொல்லிவிட்டு என்ன சந்தேகப்பட்டீங்க? ஓகே, ஏதாவது கோவம் வருதானே அவங்க மேலே? அது என்னதுண்ணே அந்த பொடி பவுடர் ஒன்று? நவாச்சாரன் பேர் அது. ஓகே சூப்பர்ண்ணே. ஏன் என்னட்டு கொடுங்க அண்ணே. உங்கள் பேர் என்ன? ராஜேந்திரன். ராஜேந்திரன். நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணே? 20 years. ஓகே சூப்பர்ண்ணே. 20 வருஷமா இருக்கீங்க. நான் ஆரம்பத்தில் கரெக்டாக அவங்களுடைய வேலையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சுண்ணே. அவங்க தான் வந்து நீங்கள் ஓவர் ஆக்டிங், ஃபுல்லாக மேக்கப் போட்டிருக்கிறீங்க, பவுட்ரு நிறையா போட்டீங்க, அந்த நவாச்சாரத்தை நிறையா போட்டீங்கன்னு கலாச்சார சீரியல் ஆகிப்போச்சு அப்படின்னா என்னென்னமோ பேசி உங்கள் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு பண்ணாங்க. அதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாயிண்ட் அவங்களுக்கு நிறையா போச்சுண்ணே. அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி. ஸோ வெரி குட், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்பில் டூப் ரவுண்டில் ரம்யா நீங்கள் வந்து மாற்றினதுக்காக ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம். கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. சூப்பர். சாந்தி ரமேஷ் நீங்கள் வந்து 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க, செகண்ட் பிளேஸில். வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணாலும், ஃபஸ்ட்டு கரெக்டான டூப்பை லாக் பண்ணாலும், கடைசி நேரத்தில் மாற்றி அதுக்கு ஒரு 100 எழுந்து, தப்பாக சொல்லி ஒரு 200 எழுந்து, 300 பாயிண்ட் எழுந்து இப்போ 700 பாயிண்ட்ஸோட கடைசி இடத்துல இருக்கீங்க. ராஜகுமாரி வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த ரவுண்டு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் விளையாண்டே ஆகணும். நீங்கள் ரொம்ப ஜாலியாக இனிமேல் கேஷுவலாக விளையாடலாம். 900 பாயிண்ட்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட. எவ்வளவு பொறாம பாரு. கண்ணு 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 வைக்கிறேன் நான். வேணா திருஷ்டி சுற்றி போடுங்க. வேணா வாங்க, உங்களையே சுத்தி வேணா போட்டுக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.